அடிக்கடி சில கிரிட்டிசிசம்ஸ்குள்ள ஜிவி பிரகாஷ் வந்து லாக் ஆயிராரோ. பர்சனல்ன்றது பர்சனல் ஆர் ஐ டோன்ட் நீட் டு எக்ஸ்பிளைன். அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அடுத்தவங்களோட ஒப்பீனியன் என்ன நம்ம மேலே, இதுக்கே நம்ம வாழ்ந்துட்டு வந்தோம்னா வில் ஆல்வேஸ் பி இம்ப்ரெஸிங் அதர்ஸ்லேயே நம்ம வாழ்க்கை போயிடும். இவனை நான் இம்ப்ரெஸ் பண்ணோம், அவனை நான் இம்ப்ரெஸ் பண்ணோம், நான் இம்ப்ரெஸ் பண்ணணும். இப்போ சிலது பர்சனல் கிரிட்டிசிசம்னா அதை நம்ம போய் எல்லாருக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இல்லைங்க இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுங்க, நான் ஏன் சொல்லணும். பர்சனல்ன்றது பர்சனல் ஆர் ஐ டோன்ட் நீட் டு எக்ஸ்பிளைன் what is happening. நீங்க வந்து ஒரு மியூசிக் ஃபேமிலிலேருந்து வந்திருக்கீங்க. அம்மா மியூசிக், ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக். பட் உங்க கெஸ்ட் ரொம்ப மாடஸ்டா அதுல இருந்த மாதிரி தோணும். ஜிவிங்கிறவர் வந்து ஏஆர் ரஹ்மானுடைய ஃபேமையோ அல்லது அவருடைய இதையோ எங்கேயுமே பயன்படுத்திக்கிட்ட மாதிரியே தெரியல. ஆமா, என்ன நினைச்சேன்னா ஜஸ்ட் பிகாஸ் ஹி கேம் ஃப்ரம் அ ஃபேமிலி ஆர் சம்திங் அப்படி ஈஸியா ஒரு விஷயம் கிடைச்சிடக்கூடாது ஒன்று, இல்லைன்னா அது நார்மலா ஒரு நெப்போட்டிசம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போவோம். எனக்கு வாய்ப்பும் யாரும் எனக்கு வாங்கி கொடுக்கல. நானே வந்து ஆட்ஸ் பண்ணேன், நானே வந்து எங்க ஸ்கூல் பேண்ட்ல இருந்தேன், என்னோட சாங்ஸை நான் போய் ஒரு ஆஃபீஸ்க்கு நான் கொடுத்தேன். அப்போ என்னுடைய ஷோரீல் பார்த்தாங்க, என்ன நான் பண்ண ஆட்ஸ் கேட்டு எனக்கு படம் கிடைச்சது. வாட் ஆம் ஐ கோயிங் டு டூ டு ப்ரூவ் மை செல்ஃப்? பிகாஸ் யூ கேனாட் சஸ்டெயின் லைஃப். இஃப் யூ நாட் கோயிங் டு பி குட் எனஃப் யூ கேனாட் சஸ்டெயின். சம்வேர் தே வில் த்ரோ யூ அவுட். ஸோ அது வந்து ஒரு 2 decades ஐ ஏபிள் டு டெஸ்ட் த டெஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்லுவாங்க. அதை ஐ வாஸ் ஏபிள் டு கிராஸ் இட் அண்ட் ஸ்டில் ஐ கேன் பி ரிலவென்ட். இன்னைக்கும் வந்து சும்மா ஏதோ இந்த ரேஸ்லலாம் நான் பிலீவ் பண்றது இல்லை. ஆனாலும் அந்த ரேஸ்ல நம்மளை வந்து ஆமா அந்த இருக்கிற ஆளுங்க மாறிட்டே வருவாங்க. ஆனால் நம்ம அந்த ரேஸ்ல அந்த ரெலவென்ஸ்ல இருந்துட்டே இருக்கிறோம். பர்சனல் லைஃப்ல சில கிரிட்டிசிசம்ஸ் வர்றப்ப, ஏன்னா அது வெளியில எல்லாருக்கும் என்ன ஏது நமக்கு முழுசா தெரியாது. உங்க பர்சனல் லைஃப் இருக்கலாம், இல்லை சோஷியலி சில நேரங்கள் நீங்கள் சமூகம் சார்ந்த கருத்துக்களை வெளியிடுறப்ப சந்திக்கக்கூடிய விமர்சனங்களை எப்படி கையாளுறீங்க? ஏன்னா அதுலேயுமே நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறப்ப நம்ம எதுலையுமே ஸ்டக் ஆகிடக்கூடாது. வி ஷுட் நாட் கெட் ஸ்டக் இன் டு எனிதிங். அண்ட் ஒரு ஒப்பீனியன் வந்து ஜென்யூனா இஃப் யூ ஃபீல் லைக் தட் யூ ஷுட் வாய்ஸ் அவுட். ஏன்னா இப்போ இன்னைக்கு என்னன்னா ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு விஷயம் நடக்குதுனாலே அதுக்கு பின்னாடி ஒரு பொலிட்டிக்கல் பேக்கிங் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ ஒரு கேம்பெயினுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பேக்கப் இருக்கு. ஸோ நம்ம அதெல்லாம் இல்லாமல் நமக்கு ஜென்ரிக்காக நமக்கு தோன்ற விஷயங்களோ இல்லை நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணணும், நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணணும். அண்ட் நம்ம என்றைக்குமே ஐ ஃபீல் அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அடுத்தவங்களோட ஒப்பீனியன் என்ன நம்ம மேலே, இதுக்கே நம்ம வாழ்ந்துட்டு வந்தோம்னா வில் ஆல்வேஸ் பி இம்ப்ரெஸிங் அதர்ஸ்லேயே நம்ம வாழ்க்கை போயிடும். நான் அதுக்குள்ளே போவே மாட்டேன். அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓ இவங்க என்ன இப்படி நினைக்கிறாங்களா, இப்போ என்னை பற்றி நல்லா நினைக்கிறீங்களா அப்படின்னு நான் ஏன் இருக்கணும். ஐ டூ வாட் ஐ லைக். ஸோ ஐ டோன்ட் வெயிட் ஃபார் சம்ஒன்ஸ் அப்ரூவல் ஆன் மீ. அதுக்குலாம் காத்துட்டு இவங்க நினைக்கணும், இவங்க நான் நினைக்கணும், அவங்களை நான் இம்ப்ரெஸ் பண்ணவே எவ்வளோ நாள் நான் வந்து வாழ முடியும். ஐ வாண்ட் டு டூ தட். இவனை நான் இம்ப்ரெஸ் பண்ணணும், அவனை நான் இம்ப்ரெஸ் பண்ணணும், நான் இம்ப்ரெஸ் பண்ணணும், இதுதான் நான். அவ்வளவுதான். You just want to live as you like. எனக்கு வந்து சரி தவறு எனக்குள்ள ஒரு தராசு இருக்குல்ல உள்ள, அதுபடி நான் சரியா தான் இருக்கேன். ஓகே. அடிக்கடி அடுத்தவர்களை பற்றி பெரிதாக கவலைப்படுபவர் இல்லை, ஆனால் இன்னொரு பக்கம் நல்ல திறமைசாலி, ஒரு யங் ஏஜ்ல உள்ள கவலைப்படுவது இல்லைன்னு நான் சொல்றது. அடுத்தவர்களை பத்தி நான் கவலைப்படுவேன். இப்போ ஓகே, நம்ம இந்த ரூம்ல இருக்கோம், உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா உங்களுக்காக நான் வாய்ஸ் அவுட் பண்ணுவேன். அந்த இது சொல்ல அடுத்தவங்க ஒபினியனுக்கு ஐ டோன்ட் பிஹேவ் அக்கார்டிங் டு இம்ப்ரெஸ் சம்ஒன். உங்களை இம்ப்ரெஸ் பண்றது நான் இல்ல, எனக்கு எது சரின்னு படுதோ அதை நான் செய்யக்கூடிய ஒரு ஆள். இந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் ஒரு பக்கம் இருந்தாலும், கெரியர்ல ரொம்ப பிஸியா இருந்தாலும், அடிக்கடி சில கிரிட்டிசிசம்ஸ்குள்ள ஜிவி பிரகாஷ் வந்து லாக் ஆயிராரோ அப்படின்னு தோணுது. டெஃபினட்டா இருக்கும். நான் என்ன சொல்றேன், நீங்க anyone will be criticized. even கோபிநாத் சார் will be criticized strongly. அதனால நம்ம வந்து ஸ்டக்கே ஆகக்கூடாது. அதுதான் சொல்றேன். அந்த கிரிட்டிசிசம் வந்து நம்ம if it is something which we can really work on, நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம். அதுல இருந்து சில நல்ல விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சாங் இருக்கு, அதை பத்தி ஒரு கிரிட்டிசைஸ் பண்றவங்க ஆடியன்ஸ் அப்படின்னா ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்றதை நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ சிலது பர்சனல் கிரிட்டிசிசம்னா அதை நம்ம போய் எல்லாருக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இல்லைங்க இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுங்க, இதனால நான் இப்படி இருக்கீங்க, நான் எல்லார்ட்டையும் போய் சொல்ல முடியும். நான் ஏன் சொல்லணும். பர்சனல்ன்றது பர்சனல். அண்ட் அதை வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா they don't know what happens or I don't need to explain what is happening. இப்போ பொலிட்டிக்கலா ஒரு விஷயம் சொல்றேன்னா நான் வந்து சொல்றேன், மேபி அவங்க நினைப்பாங்க இவனுக்கு இந்த பொலிட்டிக்கல் பேக்கப் இருக்கு. அது கிடையாது. எனக்கு என்ன வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன், வாய்ஸ் அவுட் பண்றேன்.